இந்த மாத்திரையிலேருந்து வர்ற நுண்ணுயிரி தான் ஒரு குட்டி பீட்டாவை இவ்வளோ பெரிய ஒரு பீட்டாவாக ஆகுது. 1 வீக் முன்னாடி ரெட் கேலக்ஸி பீட்டா பேர் 2 பேரை நம்ம ப்ரீடிங் போட்டிருந்தோம். ரெண்டுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஒன்று 600 ஒன்று 200ன்ற கணக்கில் ப்ரைஸ் வச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு இன்றைக்கி ஃபீட் பண்ணலாமே, இன்றைக்கி ஃபீடிங் பண்ணுற டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு நான் ஆர்டிமியா பெக்வான் டேப்லெட், பெக்வான்றது பிராண்டு, ஆர்டிமியா டேப்லெட் நான் எடுத்துகிட்டு சிங்கிள் ஹேண்டில் தான் எல்லா வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி கேட்டால் என்னால் காட்ட முடியல. ஸோ டேரெக்டாக அந்த மாதிரி 1 லிட்டர் கேன் ஒன்று, இன்னொன்று வந்து 2 லிட்டர் கேன், ரெண்டுலேயுமே இந்த மாத்திரையை உடச்சி உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கங்க. கலக்கிட்டு ஜஸ்ட்டு ஏர் பம்ப் ஸ்டோனு ரெண்டுலேயும் ஒன்று போட்டு வச்சுட்டேன். ஒன்று 1 லிட்டர், இன்னொன்று வந்து 2 லிட்டர் கேனு. எதுக்கு நான் 2 இது வச்சுருக்கேன்னா, ஒன்று கிராஷ் ஆனாலும் இன்னொன்று காப்பாற்றிடும் அப்படின்ற ஞாபகத்தில். கிராஷ் மீன்ஸ் ஒன்று ஒரு சிலது ஹேட்ச் ஆகாது, ஒரு சிலது ஹேட்ச் ஆகும். ஸோ அதனால ஒன்ஸ் வந்து ஹேட்ச் ஆகி நான் ஒரு 2 டேஸ் நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணது போக ஜஸ்ட் ஒரு இருக்கிற ஆர்டிமியாவை காட்டியிருப்பேன் பாருங்கள். மேலே எல்லாமே ஹேட்ச் ஆன எக்ஸு, உள்ளே தான் ஆர்டிமியாஸ் இருக்கும். சின்னதாக வருது பார்த்தீங்களா, அதை நம்மளோட குட்டிங்க ஃபீட் பண்ணி, இந்த குட்டிங்க ஃபீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி இதுதான் செகண்ட் டே. ஸோ செகண்ட் டேஸில் அவ்வளோலாம் சாப்பிடாது, அதனால் முடிஞ்சளவு தான் சாப்பிடும். ஸோ மேக்ஸிமம் நான் நிறையா தான் ஃபீட் பண்ணியிருக்கேன். நான் பீட்டா விஸ் கண்ணு முன்னாடி பண்ணால் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இது ஒரு அப்டேட் நான் அடுத்தடுத்து நான் காட்டுறேன்.